பெரியவா அப்பேற்பட்டவா இருக்கிற தெரு அக்ரஹாரம் ஆகாது. அது குடியானவ தெருதான். ஆனா இன்னும் 3 தலைமுறை ஆகல. அதனால இன்னும் பிராமணாள் அப்படின்னு பேராவது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 தலைமுறை யஜ்யம் பண்ணலன்னா அவன் துர்பிராமணன், அதாவது கெட்டுப்போன பிராமணன். கெட்டாலும் பிராமணன் அப்படிங்கிற பேராவது இருக்கு. மறுபடியும் பிராமணன் ஆகிறதுக்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காயத்ரி 3 தலைமுறையா விட்டுட்டா பிராமணத்துவம் அடியோட போயிடுறது. அவன் மறுபடியும் பிராமணன் ஆக மாட்டான். அவன் பிரம்ம பந்து தான். அதாவது பிராமணர்களை உறவுக்காரலாம் உடையவன் தான். அதே மாதிரி சத்திரியன் காயத்ரியை விட்டுட்டா சத்திரிய பந்து ஆகிறான், வைசியன் வைசிய பந்து ஆகிறான். அதனால காயத்ரி மந்திரம் சொல்லணுங்கிற அந்த நெருப்பு பொரிய ஊதி பெருசு பண்ணணும். சின்ன நெருப்பு பொறி எதுக்கும் உபயோகப்படாது. ஆனா உபயோகப்படும்படி பெருசாகிறதுக்கு அந்த பொரியில ஆதாரம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது கூணல் போட்டுண்டவா 1000 காயத்ரி பண்ணணும். கண்ட கண்ட இடத்துல ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் அனாச்சாரம் செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். இனிமேலாவது கண்ட கண்ட ஆகாரத்தை சாப்பிடாம மந்திர சக்தி இருக்கிறதுக்கு தேகத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். பிராத சந்தி, மாத்தியானிக வேலை, சாயம் சந்தி அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் 10 காயத்ரியாவது பண்ணணும். எத்தனை ஆபத் காலத்திலையும் இதை தியானம் பண்ணணும். இந்த 3 காலங்களும் சாந்தம் உண்டாக்குற காலம். காலம்புற பக்ஷி முதலிய பிராணிகளும் மனுஷாலும் எழுந்திருக்கிற காலம். அப்போ மனசு சாந்தியா இருக்கும். சாயந்தரம் எல்லாரும் வேலையை முடிச்சு ஓஞ்சிருக்கிற காலம். அதுவும் சாந்தமான காலம். மத்தியான காலத்துல சூரியன் உச்சியில இருக்கான். இப்ப எல்லாரும் அசந்திருக்கிற காலம். அதுவும் மனசுக்கு சாந்தமான காலம். இந்த 3 காலங்கள்லயும் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படின்னு 3 பிரகாரமா தியானம் பண்ணணும். காலம்புற பிரம்மரூபிணியாவும், மத்தியானம் சிவரூபிணியாவும், சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாவும் தியானம் பண்ணணும். சந்தசாம் மாதா அப்படின்னு வேதங்கள் மந்திரங்கள் எல்லாத்துக்கும் தாயார்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லியிருக்கு. உறவுகள்லயே மிக முக்கியமான உறவு அம்மா தான் இல்லையா? மாத்ரு தேவோ பவ அப்படின்னு வேதம் சொல்றது. எத்தனையோ பலன் தரும் பல மந்திரங்கள் இருந்தாலும் அம்மாவான காயத்ரிக்கு பின்னாலதான் மற்ற மந்திரங்கள்லாம் இருக்கும். காயத்ரியை மதிச்சு ஜபம் பண்ணாம வேற எந்த ஜபம் பண்ணாலும் பலன் இல்லை. பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு ஊருக்கு அன்னதானம் பண்ண மாதிரிதான். பெருசா அன்னதானம் பண்ணலைனாலும் தாயாருக்கு ஒரு சாதம் போட்டாலே போறோம். அது மாதிரிதான் காயத்ரியும். வேற எந்த உறவு இல்லாட்டாலும் தாயாருங்கிற உறவு எல்லாருக்கும் இருந்தே தீரும். அதே மாதிரி வேற எந்த மந்திர உபதேசத்தையும் கம்பல்சரின்னு சொல்லல. 7 வயசு ஆயிடுச்சுன்னா
கட்டாயமா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றா. அந்த உயர்ந்த காயத்ரி மந்திரம் ஏன் ரகசியம் காக்கணும்? வேல்யூபிள் திங்ஸ்னாலே பூட்டி பூட்டி எங்க வைப்பா? பீரோ லாக்கர்ல தானே வைப்பா. அதே மாதிரி தான் அம்மா அப்பாவை நாம மதிக்கிறதையும் பப்ளிசிட்டி பண்ணிக்கணுமா என்ன? காயத்ரியில சகல வேத மந்திர சக்தியும் அடங்கி இருக்கு. மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தி கொடுக்கறதே இந்த காயத்ரி மந்திரம் தான். அது ஜபிக்காட்டா வேற மந்திர ஜபத்துக்கு சக்தி இல்லை. ஹிப்னாட்டிசம் மூலமா பல அற்புதங்கள்லாம் செய்யறா. அதே மாதிரி மோட்சத்துக்கு போக உதவி செய்யற ஹிப்னாட்டிசம் இந்த காயத்ரி மந்திரம். ஆசை அடக்கி ஜென்மம் எடுத்ததோட பலனை அடைய செய்யற ஹிப்னாட்டிசம் காயத்ரி. லோக காரியங்களை குறைச்சிட்டு இந்த பொய்யை ஊதுறத அதிகமா பண்ணணும். இத ஒரு விரதமா வச்சுக்கணும். அனாச்சாரத்துல போகாம தேகத்தை சுத்தமா வச்சுண்டா இந்த ஒரு பொறியாவது அணையாம இருக்கும். சந்தியாவந்தனத்துல அர்க்கியமும் காயத்ரியும் முக்கியமானது, மற்றதெல்லாம் அதுக்கு அங்கமானது தான். இந்த ரெண்டு தானே முக்கியம், இதை மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணா போக போக அதுக்கும் லோபம் வந்துடும். ஆபத்திலையும் அசக்தியிலையும் 10 காயத்ரி பண்ணா போறோம் அப்படின்னு எப்போதும் இப்படி 10 பண்ணா அப்படி பண்றவாளுக்கு எப்போதும் ஆபத்தும் அசக்தியுமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பண்டிதர் வேடிக்கையா சொன்னார். பாரத யுத்தத்தின் போது கூட, ஜலம் அகப்படாத போது கூட புழுதியை வச்சுட்டு காலம் தவறாம சேனா வீரர்கள் அர்க்கியம் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. உதய காலத்துக்கு முன்னாலேயும் உச்சி காலத்திலையும் அஸ்தமானத்துக்கு முன்னாலேயும் அர்க்கியம் கொடுக்கணும். இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். சித்தர்கள் வினோதமான காரியங்கள் பண்ணுவா, புதிரா பேசுவா. இடைக்காட்டு சித்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் காணாமல் கோணாமற் கண்டுகொடு, ஆடு கான் போகுது பார் போகுது பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? காணாமல் அப்படின்னா சூரியனை காண்பதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி கார்த்தால அர்க்கியம் கொடுக்கணும். கோணாமல் அப்படின்னா சூரியன் தலைக்கு நேரம் இருக்கும்போதுன்னு அர்த்தம். அதாவது சூரியன் மேற்க சாயறதுக்கு முன்னால உச்சி காலத்துல மாத்தியானிக அர்க்கியம் கொடுக்கணும். கண்டு அப்படின்னா சூரியன் இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி மலைவாசல் இருக்கும்போதே சாயங்கால அர்க்கியம் கொடுக்கணும். இந்த விஷயங்களை தான் அந்த சித்தர் லேசா சொல்லியிருக்கார். ஆடுன்னா நீராடு, அதாவது கங்கையில ஸ்நானம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். மகா